லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. சுந்தரவனான ஒரு பசுமையான காடு இருந்தது. அங்க ஒரு மகிழ்ச்சியான யானை குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ரம்யா ஒரு கனிவான, புத்திசாலியான, அன்புடன் குடும்பத்தை கவனிக்கக்கூடிய ஒரு தாய். அவளுடைய வலிமையான மற்றும் அமைதியான கணவர் ஸ்ரீ. அவங்களுக்கு ஜோனு ஒரு மகள் இருந்தா. அவ எப்ப பார்த்தாலும் பறவைக கூட விளையாடுறது, அந்த பறவைக கூட போட்டி போடுறது மற்றும் சேத்துல புரண்டு விளையாடுறது. அவ அதையே தான் விரும்பினா. அவங்க கடைக்குட்டி தம்பி பேர் வந்து கிரிஷ். அவனும் சேத்துல புரண்டு விளையாடுறது, அக்கா கூட சண்டை பிடிக்கிறது, இப்படின்னே நாட்களை கழிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய கூட்டத்து கூட வசிச்சு வந்தாங்க. அந்த கூட்டம் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல இருந்தது. இனிப்பான மாம்பழங்களை சாப்பிட்டு மற்றும் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காட்டுல இந்த சந்தோஷம் எல்லாமே அந்த மலை நிற்கும் வரதான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தப்ப கோடை காலம் ஆரம்பமாச்சு. அப்போ நதி சிறு சிறு பள்ளங்களில் தேங்கி நிற்கும் குட்டையாக மாறத் தொடங்குச்சு. மரத்திலிருந்து இலைகள்லாம் உதிர்ந்து காய்ந்த சருகு போல மாறத் தொடங்குது. கீழே இருந்த புற்கள் எல்லாமே மொறுமொறுன்னு காஞ்சு காஞ்சு கருகத் தொடங்கியது. ஸ்ரீ இனி தண்ணீர் இங்கு இல்லை என சுத்தியும் பார்த்துட்டு சொன்னாரு. நாம் கிழக்கு நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று ரம்யா சொன்னாள். அங்க ஒரு பெரிய ஏரி இருக்குது என்று ரம்யா சொன்னதோ முழு மந்தையும் கிழக்கு நோக்கி பயணம் செய்ய தயாரானது. ரம்யா தனது மகள் ஜோவையும் கிருஷியையும் அழைத்துக் கொண்டு மெதுவாக நடக்கத் தொடங்கினார்கள். அவங்க முதலையெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற ஆத்த கடந்து காட்டுக்குள்ள நிறைய செடிகளை கடந்து பல மலைகளை ஏறி அந்த இடத்துக்கு நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு மோசமான நிகழ்ச்சி அங்க நடக்கப் போகுது என அந்த கூட்டத்துக்கு தெரியாது. இன்று இரவு அவர்கள் ஒரு பெரிய காட்டை கடந்து கொண்டிருந்த போது கருமேகங்கள் வானத்தை மூடின. காட்டுப்புயல் கிளம்பியது. மரங்களின் குறுக்கே மின்னல் வெட்டியது. இடி தரையை உலுக்கியது. மந்தை பீதியடைந்து எல்லா பக்கமும் ஓடத் தொடங்கியது. ரம்யா தனது கூட்டத்திடம் நெருங்கியே இருங்கள், யாரும் ஓடாதீர்கள் என்று கத்தினாள். ஆனால் ஆபத்து அவர்களை நெருங்கியது. ஒரு பெரிய மரம் முறிந்து அவங்க கூட்டத்துக்கு நடுவுல விழுந்தது. ரம்யா சுற்றும் முற்றும் பார்த்தாள். கிரிஷ் இன்னும் அவளுடன் இருந்தான். ஆனால் ஜோவும் ஸ்ரீயும் காணாமல் போய்விட்டார்கள். 1000 யானைகளின் சத்தத்துடன் இடி அவர்களை நாலா பக்கமும் சிதறச் செய்தது. ரம்யா சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு கத்தினாள். ஸ்ரீ, ஜோ, எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க என பலமுறை கூப்பிட்டா. ஆனா எந்த பதிலும் இல்ல. மழையும் இருட்டு மட்டுமே அங்க மிஞ்சி இருந்தது. அடுத்த நாள் காலையில காடு ரொம்ப அமைதியா இருந்தது. எங்க பார்த்தாலும் உடஞ்ச மரமும் சேறு சகதியுமாவே இருந்தது. ரம்யா கிருஷ கூப்பிட்டு, நாம அப்பாவையும் அக்காவையும் கண்டுபிடிக்கணும். நாம நம்ம பயணத்தை தொடரணும் என்று சொல்லிட்டு அவ அளவே இல்ல. அவ அடுத்த முயற்சியா அவங்கள தேடி நடக்க ஆரம்பிச்சா. அவ அந்த சேறு நிறைஞ்ச காட்டை கடந்து வேட்டைக்காரங்க வச்சுட்டு போன பொறிகளை எல்லாம் தாண்டி ஒரு முட்கள் நிறைந்த புதர் வழியாக கவனமாக போயிட்டு இருந்தா. வழியில ஒரு அழகான மயிலை பார்த்தா. அந்த மயில் இந்த கிறிஷுக்கு அழகிய பெர்ரி பழங்களை கொடுத்தது. கிறிஷும் வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டு நன்றி சொன்னான். அப்ப ரம்யா அந்த மயில்கிட்ட, என் கணவரையும் என் மகளையும் காணவில்லை, நீ எங்கேயாச்சும் பார்த்தையா அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த மயில், அந்த 3 மலைகளுக்கிட்ட நான் 2 யானைகளை பார்த்தேன். ஒரு பெரிய யானையும் ஒரு சின்ன யானையும் பார்த்தேன். ஒருவேளை அது உங்களோட கணவரும் மகளும் இருக்கலாம் என்று சொன்னுச்சு. ரம்யா நன்றி சொல்லிட்டு நிற்காம அந்த மலைகளை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. ரம்யாவும் கிறிஷும் பெரிய மரங்கள் நிறைந்த காட்டுக்குள் நுழைஞ்சபோது அங்கிருந்த ஒரு குறும்புக்கார குரங்கு கூட்டம் இவங்கள பார்த்த உடனே வெளியே போங்க வெளியே போங்க என கத்தி கையில் இருந்த மாம்பழங்களை எல்லாம் தூக்கி வீசிடுச்சு. அதுக்கு ரம்யா, நான் என் குடும்பத்தை தேடி வந்திருக்கிறேன்,
என தும்பிக்கையை தூக்கி அவங்களுக்கு நன்றி சொல்லுச்சு. ஆனா அந்த குரங்கு கூட்டம் அந்த மாம்பழத்தை வீசுறத நிறுத்தவே இல்ல. கிறிஷுக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு. அந்த மாம்பழத்தை உருட்டி பந்து போல கால்களை உதைச்சு விளையாடிட்டு இருந்தான். அவன் விளையாடினதை பார்த்தோன்னே அந்த குரங்கு கூட்டத்துக்கும் அந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அதுகளும் அந்த கிறிஷு கூட சேர்ந்து அந்த மாம்பழத்தை உருட்டி விளையாட ஆரம்பிச்சதுங்க. அவங்க சிரிப்பு சத்தம் அந்த காட்டையே நிறைச்சது. குரங்கு கூட விளையாண்ட பிறகு ரம்யாவும் கிறிஷும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. சூரியன் மேலும் மேலும் வெப்பமடைந்து நிலம் வறண்டு தூசி நிறைந்ததாக மாறியது. கிறிஷு ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அம்மா என்னால முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உடனே ரம்யா இன்னும் கொஞ்ச தூரம் தான்ப்பா, எப்படியும் நம்ம அப்பாவையும் அக்காவையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி கொடுத்து நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனோன்னே ஒரு சிறிய மணல் திட்டு தெரிஞ்சது. அந்த இடத்துல பெரிய யானையோட கால் தடமும் சின்ன யானையோட கால் தடமும் தெரிஞ்சோன்னே ரம்யாக்கு மனசுக்குள்ள புது நம்பிக்கையே வந்துருச்சு. எப்படியும் நாம அவங்க 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த மணலை தாண்டி அவங்க தொலைதூரத்தில் தெரிந்த மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. தூரத்துல தெரிஞ்ச அந்த மலைய அவங்க அடைஞ்சபோது அங்க நிறைய மரக்கொடிகள் தெரிஞ்சுது. ஆனா அந்த மரக்கொடிகளுக்கு பின்னாடி ஒரு ரகசிய நுழைவாயில் இருப்பத ரம்யா பார்த்தாங்க. ரம்யாவும் கிறிஷும் மெதுவாக அந்த நுழைவாயில் வழியாக உள்ள போனப்ப நீர் சொட்டி சொட்டி அங்கங்க சின்ன சின்ன குளங்கள் போல நீர் தேங்கி இருந்தது. அவங்க முகமெல்லாம் அதுல பிரதிபலிப்பா தெரிய ஆரம்பிச்சது. குகை ரொம்ப குளிர்ச்சியாகவும் மென்மையாகவும் இருந்துச்சு. அவங்க அந்த குகைய கடந்து வெளியே வந்தபோது ஒரு பாம்பு அவங்க வழியில சீறிக்கொண்டு நின்னுது. கிறிஷு அந்த பாம்பை பார்த்தோன்னே அப்படியே பிரமிச்சு போய் நின்னுட்டான். ரம்யா பயப்படாம தன்னோட முழு வலிமையும் காமிச்சு அவன் முன்னாடி எந்தவித பயமும் இல்லாம அப்படியே நின்னாங்க. பாம்பு மறுபடியும் ஒரு முறை சீறி பாய்ந்தது. ரம்யா எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே நின்னாங்க. பாம்பு ஒண்ணுமே பேசாம அந்த வழிய விட்டு நகர்ந்து அவங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது. கிறிஷும் ரம்யாவும் பாதையை கடந்து ஜோவையும் ஸ்ரீயையும் கண்டுபிடிச்சிருவோங்கிற நம்பிக்கையோட அவங்க வழியில நடந்து போயிட்டு இருந்தாங்க. காலை வெளிச்சம் வானத்தை தொட்டபோது ரம்யாவும் கிறிஷும் ஒரு செங்குத்தான மலைப்பாறையின் அடியில் நின்று கொண்டிருந்தனர். பாறைகள் கூர்மையாகவும் கரடுமுரடாகவும் இருந்தன. ஆனால் அவற்றுக்கு மேலே வானம் தங்க இளஞ்சிவப்பாக மாறியது. மலைக்கு அப்பால் எங்கேயோ நமக்கு நம்பிக்கை இருக்கிறது என அவர்கள் மெல்ல மலையேறத் தொடங்கினர். கிறிஷ் கொட்டாவி விட்டு தடுமாறி தன் தும்பிக்கையால் கண்களை தேய்த்து கொண்டான். எனக்கு தூக்கம் வருகிறது என்று அவன் அந்த அம்மாவிடம் கிசுகிசுத்தான். ரம்யா சிரித்துக்கொண்டே அவனை அருகில் அழைத்துக்கொண்டு மெதுவாக மலையை ஏறத் தொடங்கினார்கள். கடைசியாக அவர்கள் உச்சியை அடைந்தனர். அவர்களின் கண்களுக்கு முன்னால் கீழே பள்ளத்தில் ஒரு நீல நிற அழகிய ஏரியை கண்டனர். அதன் அருகில் 2 பழக்கப்பட்ட உருவங்கள் தெரிகின்றன. ரம்யா, ஸ்ரீ, ஜோ என கத்தினாள். ஆனால் ஜோவுக்கும் ஸ்ரீக்கும் தன் அம்மாவும் தம்பியும் அருகில் இருப்பது தெரியாமல் அவர்கள் நீரறிந்து கொண்டிருந்தனர். ரம்யாவால் இனியும் பாசத்தை அடக்க முடியவில்லை. அவள் மகிழ்ச்சியுடன் பிளிறினாள். அவளுடைய குரல் மலை முழுவதும் எதிரொலித்தது. ஸ்ரீயின் ஜோவின் காதுகள் உயர்ந்தன. ஜோ திரும்பினாள். ஜோ நேராக தனது அன்னையையும் தம்பியையும் நோக்கி ஓடினாள். அவளுடைய தும்பிக்கை அசைந்தது. அம்மா என அழுதுகொண்டே ரம்யாவின் அரவணைப்பில் அவள் கட்டி அணைத்துக் கொண்டாள். ரம்யா தனது மகளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு இருவரும் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டு அழுதனர். ஸ்ரீ உற்சாகமாக ஓடி வந்து தனது குடும்பத்தை ஆறத் தழுவிக் கொண்டான். ஸ்ரீயும் ரம்யாவும் தனது குழந்தைகள் சிரித்து விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர். குடும்பம் மீண்டும் முழுமையடைந்தது. அவர்களின் காதல்
காலை சூரியனைப் போல் பிரகாசிக்க ஆரம்பித்தது. புன்னகையுடனும் நிறைவான இதயங்களுடனும் யானைக் குடும்பம் நீல நிற ஏரியின் அருகிலேயே தங்களது புதிய வாழ்க்கையை தொடங்கியது. மந்தை எப்போதும் போல பாதுகாப்பாக தண்ணீர் குடிக்கும் வகையில் மரங்களின் நடுவில் புதிய நீர்த்துளைகளை தோண்டின. யானை மந்தை பசுமையான புற்களை மேய்ந்து கொண்டு சந்தோஷமாக இருந்தன. பூக்கள் நிறைந்த வயல்வெளிகளில் வண்ணமயமான பட்டாம்பூச்சிகளை துரத்திக் கொண்டு கிறிஷ் தனது நாட்களை கழித்தான். அவர்களின் சிரிப்பு காற்றில் எதிரொலித்தது. நீரின் ஓரத்தில் குட்டி மான்களுடன் கிறிஷும் ஜோவும் விளையாடிக் கொண்டிருந்தனர். ஸ்ரீயும் ரம்யாவும் பெரும்பாலும் அருகே நின்று கொண்டு அவர்களின் குழந்தைகள் விளையாடுவதை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் இந்த இடத்தில் அமைதியான ஒரு வாழ்க்கையை தொடங்கினர். அவர்களின் உண்மையான வீட்டை கண்டுபிடித்தார்கள்.